அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்கள்ல ராகு கேதுவை தவிர 7 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த ஜூலை மாதத்துல சற்று சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கிய கிரக பயிற்சியாக பார்க்கப்படுவது சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருந்து 7ஆம் தேதி முதல் லாபத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தில் பெரும்பாலும் வித்யாகாரகரான புதன் லாபத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். முற்பகுதியில் லாபத்தில் வீரியத்துடனும் பின்னர் விரயம் சென்று 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்ரம் பெற்று பின்னர் மீண்டும் லாபத்தில் வலுவாக வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் சுக்கிரன் லாபத்தில் வலுவாக வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது ஜூலை 17ஆம் தேதி முதல் சூரியனும் கர்மஸ்தானத்தில் இருந்து விலகி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11இல் வலுவாக அமர போகிறார். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்திற்கு வருவது அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றுத்தரும். அவர் லாபத்திற்கு வரும்போது உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் நுழைகிறாருங்க. அங்கு மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அடியோடு மாற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணம் அமைய போகிறது என்பதை குரு மங்கள யோகமும் குரு மற்றும் செவ்வாய் இணைவு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் சனி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வக்ரம் பெற்று இந்த ஜூலை மாதம் முழுவதும் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு. மேலும் குறிப்பாக முழு சுப கிரகமான குரு 9ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. நேர்கதியில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் ஜூலை மாதத்தில் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு, எதிர்பாராத வகையில் பணவரவு, சொந்தங்களுடைய ஆதரவு, தொழிலில் முன்னேற்றம் என அற்புதமான பல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் மிக பெரிய அளவுல எதிர்பாராத திருப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்க போகிறது. அவ்வப்போது சந்தித்து வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்துல உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு 9இல் வீற்றிருக்கிறார். எனவே திருமணம், புத்திர பாக்கியம், சொந்த வீடு போன்ற முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயம் உண்டு. மங்களகாரகனும் அவரோடு இணைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. சுற்றுலா செல்வதோடு நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விதமான மங்கள வாய்ப்புகளாக இருந்தாலும் அவை கைகூடும். நில பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். உத்தியோக ரீதியான பணிகள்ல சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரும். வர்த்தக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் உள்ளிட்ட பல பணிகள் சிறப்பாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் அபரிவிதமான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கும். தனி ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு
என்றாலும் கூட அவர் 6ல் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஏனென்றால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த அமைப்பும் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதால் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான போட்டிகள் வெகுவளவில் குறையுங்க. இந்த தருணத்தில் எதிர்பாராத ஏராளமான மாற்றங்கள் உங்களை தேடி வரும். அத்தனை மாற்றங்களும் முடிவில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கனவு நினைவாகும். தொல்லையை விளக்கக்கூடிய வகையில் ஜூலை மாதத்தில் அற்புதமான பல தருணங்களாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் அதன் காரணமாக அற்புதமான தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கும். எதிரிகள் பலம் குறையக்கூடிய ஒரு தருணமாக ஜூலை மாதம் அமைகிறது. எனவே லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. சூரியன் கர்மஸ்தானத்தில் முற்பகுதியில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் குறையும். அலைச்சல் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பகுதியில் லாபத்தில் சிறப்பாக வலம் வருவதால் கனவிலும் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் இந்த தருணத்தில். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் பெரும்பாலும் 7ஆம் தேதி முதல் லாபத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். உங்களுடைய தனி திறமையை கண்டறிந்து அதன் மூலம் எப்படி செல்வ செழிப்பை உயர்த்துவது என்ற நல்ல வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவர் லாபத்திற்கு வரக்கூடிய இந்த வேலை சம்பளம் உயரக்கூடிய யோகம் உள்ளிட்ட பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. பயம் அகலும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் வெற்றியை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை விலகும். புதிய இடம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு. குரு, செவ்வாய், சுக்கிரன் போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே நிச்சயம் பல நல்ல செய்தி இந்த தருணத்தில் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மத்தில் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் லாபத்தில் தான் வலம் வருகிறார். முற்பகுதியில் நேர்கதியிலும் பிற்பகுதியில் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதி 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுவதால் சற்று கவனம் தேவை. இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் தென்படுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். அஷ்டமத்தில் வலம் வரும் போது மற்றும் சற்று கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் மற்றும் வளர்பிறை சந்திரன் போன்ற தருணங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் சந்திரன். மேலும் இந்த ஜூலை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்ல பல மாற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.